நம்ம அசோசியேஷனோட அழைப்பு ஏற்று வந்த மாணவ செல்வங்கள், அவங்களுடைய பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேருந்து வந்திருக்க கோச்சஸ் அண்ட் டிக்னட்ரிஸ் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம டீம், எங்களுடைய தலைவர் பிஆர்டி அண்ணன் அண்ட் டீம் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய போர்ட் நடராஜனே, முரளி அண்ணே, பாண்டியராஜனே அண்ட் கோச் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நம்ம பாஸ்கெட் பால் சார்பாக அண்ணன் 5 lakhs கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாரும் அவருக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சு. எப்பயுமே ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாதான் பின்னாடி அனைவரும் அதை பார்த்து ஒவ்வொருத்தராக மேலே வருவாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் ஸ்கூலில் பாஸ்கெட் பால் விளையாடுவேன். நாமக்கலுக்கு வந்தால் சவுத் ஸ்கூலுக்கு நான், என் ஃப்ரெண்ட்ஸ் ராஜேஷ் இன்னைக்கு இல்லை, கபில், கார்த்தி, நாங்களாம் போவோம், விளையாடுவோம், சைக்கிளே போயிட்டு வருவோம். அப்போ ஸ்கூலில் ப்ளே பண்ணேன், அப்புறம் காலேஜில் கொஞ்ச நாள் ப்ளே பண்ணேன் காலேஜ் டீமில். அதுக்கப்புறம் திருப்பி வந்ததுக்கப்புறம் கிரவுண்டுக்கு போவோம். என்னோடய ஈடுபாடு இவங்களோட அதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட் நடத்துறது, அதுக்கு உண்டான பொறுப்புகள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை நான் கம்ப்ளீட்டாக செஞ்சு கொடுப்பேன். அவங்க எப்பயுமே என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. ஏன்னா முரளி அண்ணே, பாண்டியராஜ் அண்ணே எல்லாமே என்ன அவங்க பையன் மாதிரி தான் பார்ப்பாங்க. எனக்கும் சின்ன வயசுலேருந்து போனதுனால ஒரு நல்ல ஈடுபாடு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இன்வால்வ் ஆகி இப்போ சமீபத்தில் நைனி மாமாவும் இங்கே பாண்டியண்ணே, முரளி அண்ணெல்லாம் வந்து இந்த செக்ரட்டரி போஸ்ட் நீ எடுத்தால் பரவாயில்லப்பா அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் இல்லை, முரளி அண்ணனும் நைனி மாமாவும் கண்டிப்பாக பண்ணலாம், நாங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கோம்ல அப்படின்னாரு. சரி, அவங்களுடைய வேண்டுகோளை கேட்டு பிஆர்டி அண்ணனும் சப்போர்ட்டுக்கு இருக்கிறேன், எல்லாம் சேர்ந்து பண்ணலான்னு சொன்னதை கேட்டு இந்த செக்ரட்டரி பதவியை நான் ஏற்றுக்கிட்டேன். இதை என் மேலே நம்பிக்கை வச்சு ஒப்படைக்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இனி என்ன பண்ண போகிறோம்? பாஸ்கெட் பால் அண்ணன் அவருடைய விஷன்ஸை சொன்னார். ஸோ நாங்கள் ஒரு விஷன் ஏற்கனவே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லா ஸ்கூல் காலேஜஸ்லேயும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பாஸ்கெட் பாலை அவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விஷன் நம்பர் 1. ஸோ எல்லா ஸ்கூல் காலேஜோட நாங்கள் தொடர்பு ஸ்டார்ட் பண்ணுவோம், கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நாங்கள் செஞ்சு தர தயாராக இருப்போம். அண்ட் அடுத்தபடியாக நாங்கள் நிறையா டோர்னமெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நிறையா டோர்னமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும், அவங்களுக்கு பயம் போகும். நிறையா விளையாடும் போது தான் அவங்களுடைய பயங்கள் எல்லாம் போகும். ஸோ இதெல்லாமே பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அமைச்சு கொடுக்கலாங்கிறது எங்களுடைய ஒரு முன்னோடியான நோக்கம். செகண்ட், அண்ணன் திரு TLS காளியப்பன் அவர்களை வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றோம். முரளி அண்ணன் சொன்னார், எப்படி இது ஆரம்பிச்சது 30 வருஷத்துக்கு முன்னாடி. நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழில் அதிபர்களும் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி இது முன்னேற்றணும்னு. மேலும் இதை வந்து ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு ஒரு கார்பஸ் ஃபண்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெஷரர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். அதுவும் படிப்படியாக ஒரு கார்பஸ் ஃபண்டை கிரியேட் பண்ணி நாமக்கல் மாவட்டத்தில் டேலண்ட் இருக்கக்கூடியவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான் அந்த ஃபண்டோடைய ரீசனாக இருக்க போகுது. ஸோ நம்ம டேலண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இந்த விளையாட்டை தடைபடாமல் எல்லாரும் விளையாடுறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தணும். இது வந்து பேசிக்காக நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நாங்கள் மட்டும் முடியாது, அழைப்பை ஏற்று வந்து இது வரைக்கும் நாமக்கல் பாஸ்கெட் பால் கிளப்புக்கு சப்போர்ட் பண்ண நீங்கள் எல்லாருமே இதுக்கு ஒரு பார்ட்டாக இருந்து எங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.